ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். 22/1/2025 அன்னைக்கு தமிழக அரசு இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர்வு முகாம் ஒவ்வொரு மாதம் நடத்தப்படும் என அரசு அறிவிச்சிருக்காங்க. அதாவது ரேஷன் தொடர்பாக ஒவ்வொரு வட்டத்திலையுமே உங்களுக்கான குறைதீர்வு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. எவ்ரி மந்த் உங்களுக்கான முகாம் ஏற்படுத்துகிறாங்க. அதன்படி ஜனவரி 2025 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்வு முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகத்தில் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா தமிழகம் முழுவதும் எல்லா வட்டங்கள்லையுமே 25/1/2025 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரைக்கும் உங்களுக்கான முகாம் நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் வட்டம் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் போய்ட்டு கலந்துக்கோங்க. இந்த முகாமில் என்னமான சர்வீஸ் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்ட தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். அதாவது உங்களுக்கு மூத்த குடிமக்கள், அதாவது ஒரு சில பேரால் டைரெக்டாக போயிட்டு அந்த ரேஷன் கடையில் வரிசையில் நின்று பொருட்களை வாங்க முடியாது. அந்த மாதிரி வயதானவங்களுக்கு வேற ஒருத்தர் பார்த்தா பொருள் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கான அங்கீகார சான்றை நீங்கள் அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேலும் பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரேஷன் சம்பந்தப்பட்ட குறைகள் ஏதாச்சும் இருக்குது, பொருட்கள் சரியாக தர மாட்டுறாங்க, ரேஷன் ஊழியர் மீது கம்ப்ளைண்ட் பண்ணும், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த சேவையை மக்கள் பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது 25/1/2025 அன்னைக்கு காலைல 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கான முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இந்த முகாமில் நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது, நேம் பார்த்தா டிலீட் பண்ணுறது, நேம் கரெக்ஷன்ஸ் பண்ணுறது, பெயர் சேர்க்கம், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி சேவைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அதேமாரி அங்கீகார சான்று வாங்குவது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரேஷன் தொடர்பான சேவைகள் குறித்து உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் இந்த முகாமில் கலந்துக்கிட்டு நீங்கள் பெறலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான லொக்கேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க இதான் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போயிட்டு எல்லா தாலுக்குலையுமே பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஓ ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதிலே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக. இப்போது செங்கல்பட்டுனா அதில் எங்கெங்கெல்லாம் அந்த ஆஃபீஸ் இருக்குது, அதுக்கான அட்ரஸ் என்ன, நம்பர் என்ன, எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அட்ரஸுக்கு போயிட்டு நீங்கள் உங்களுக்கான அந்த இதை நீங்கள் பெற பாருங்கள். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கான சேவையை பெற பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.